இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வற்றல் 3, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1, சின்ன வெங்காயம் 5, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் கொஞ்சம், மிளகு 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், 1/4 கப் துருவின தேங்காய், பொரிக்கிறதுக்கு குக்கிங் ஆயில், மட்டன் கீமா. ஃபஸ்ட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதோ 3 வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. ஸோ இதோட சோம்பு ஒரு 1 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு 5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி க்யூப் சைஸில் போட்டு லைட்டாக சொட்டை பண்ணால் போதும், குக் வேண்டாம் ரொம்ப. லைட்டாக வதக்கிட்டு இதோட நம்ம க்ளீன் பண்ண மட்டன் கீமா தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா இருக்கட்டுங்க. இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட சால்ட்டு உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1/2 குக் ஆனோன்னு நம்ம மிளகு ஒரு 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ தண்ணி ஃபுல்லாக நம்ம இதை ட்ரை ஆகிடணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கவர் பண்ணிடலாம். லிட் போட்டுட்டு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில். ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு, ஒரு 1/2 குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக சக்காக இருக்கணுங்க. ஸோ அப்போ தான் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு கூல் ஆனோன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கோலா உருண்டைக்கு இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ரவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஈவனாக ரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவரில் போட்டு லைட்டாக. இப்போ நம்ம குக்கிங் ஆயில் 2 கப் மேலே நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கடாயில். ஸோ ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ண கோலா உருண்டையை அதில் போட்டு நம்ம எடுத்துடணுங்க. ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சாஃப்ட் ஸ்பூனில். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நேரம் வந்தோன்னே நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப சுவையான மட்டன் கோலா உருண்டை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், என்ஜாய். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.